ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணினார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆன்லைன் இப்போது சைபர் கிரைம் மோசடியில் சிக்கி 13,00,000 ரூபாய் பணத்தை இழந்துட்டேன்னு சொன்னார். சரி, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னா ரொம்ப அழகாக நமக்கு தெரியுதுங்க. அவருடைய அட்சய லக்னத்திற்கு 3வது பாவகம் சரியில்லாமல் இருக்குது. 3வது பாவகம்ங்கிறது கம்யூனிகேஷன், 3வது பாவகம் தான் ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பானது, 3வது பாவகம் தான் மொபைல் ஃபோனில் வரக்கூடிய நல்ல கெட்ட செய்திகளை தொகுக்கக்கூடியது. அப்போ இந்த 3வது பாவகம் சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், இந்த சைபர் கிரைம் இந்த மாதிரி நாங்கள் வந்து மும்பையிலேருந்து பேசுகிறோம், போலீஸ் ஆஃபீஸரில் உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம், இந்த மாதிரி உங்கள் பேரில் ஒரு பார்சல் போயிருக்கு, அதில் நிறைய தேச குற்றமான பொருட்கள் போயிருக்கு அப்படின்லாம் சொல்லி அவரை மிரட்டி, இத்தனைக்கும் அவர் நல்ல ஹை லெவல் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து ஏமாற்றி 13,00,000 ரூபாயை மோசடி பண்ணிட்டாங்க. சரி, இந்த நிகழ்வை எனக்கு அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் நான் படிச்சிருந்தா எனக்கு எந்த நேரத்தில் இந்த 3ஆம் பாவம் கம்யூனிகேஷன் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிஞ்சு அந்த பிரச்சனைகள்லேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, அல்லது இந்த மாதிரி ஃபோன் காலை நம்ம நம்பலாமா வேண்டாமா, இது நம்பிக்கை உரிய செய்தி தானா, இதை நம்பினா நமக்கு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்.